பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு வார்த்தையை கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். சாபம். இந்த சாபத்தை எப்படி மேற்கொள்வது, இந்த சாபம் எதினால் வருகிறது, அப்படி ஒரு சில நாட்களாக அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட இந்த சாபம் அப்படிங்கிற பகுதியில் 3வது பகுதியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக சாபமானார், நான் விடுதலையானேன், அல்லது நான் சாபத்திற்கு நீங்களாக்கி என்னை தேவன் மீட்டுக் கொண்டார். அதுதான் அந்த வசனம். சாபம் எதனால வருகிறது? முதலாவது விக்கிரக ஆராதனையினால சாபம். 2வது தாய் தகப்பனை தூஷிக்கிறதினால், அவர்களை கனவீனப்படுத்துகிறதினால் சாபம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். பிறருடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:17. பிறனுடைய எல்லைக்குறியை, பிறனுடைய நிலத்தை அபகரிப்பது, பிறனுடைய நிலங்களை அநியாயமாய் அதை கொஞ்சமாய் கிரயம் பண்ணி கொஞ்சமாய் பணம் கொடுத்து அவருடைய சூழ்நிலையை பார்த்து அவர்களுடைய சிறுமையை பார்த்து அபகரிக்கிற ஒரு கேரக்டர், அல்லது நம்முடைய நிலங்களில் இருக்கிறதான எல்லைக்குறியை மாற்றி அரடியோ ஒரு அடியோ போட்டு சிறுமைப்பட்டவர்களாக இருப்பார்களேயானால் அவர்களை மிரட்டி தன்னுடைய இடமாக அதை மாற்றிக்கொள்வது. வேதம் தெளிவாக சொல்லுது, இது சாபம், இது சாபம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 23:10 சொல்லுது, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, பூர்வத்தில் இருக்கிற எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. பாருங்களேன், நிறைய பேர் வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போகும்போது அந்த வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே நான் பார்க்கறது என்ன தெரியுமா? அந்த வீடுகளை ஏதாவது கிராக் இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, இந்த வீடு கட்டினதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, அடுத்தடுத்த வியாதி, அடுத்தடுத்து மருத்துவ செலவுகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் முதல்ல அவங்கள்ட்ட கேட்குறது என்னென்னா, இந்த நிலம் எப்படி வந்தது? இந்த நிலத்தை நீங்கள் சரியாய் கிரயம் பண்ணீங்களா? இந்த நிலத்தை நீங்கள் சரியான நபர்கிட்ட வாங்கினீங்களா? அப்படின்றதான் நான் முதல்ல கேட்பேன். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரிக்கக்கூடாது. அதே நீதிமொழி 22:28 வாசிங்கன்னா, உங்கள் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாத. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு இடம் அப்படிங்கிறது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இது மிகுந்த ஆபத்து. மண்ணாசை, இடத்தினுடைய எல்லைக்குறியை மாற்றி போடுறது. அல்லது திக்கற்றவர்கள், ஒருவேளை ஒரு விதவையா இருப்பாங்க, ஒரு ஏழையா இருப்பாங்க, வேற வழி இல்லாம நிறைய பணம் கொடுத்து விற்க வேண்டிய நிலத்தை சொற்ப பணத்துக்கு விற்பாங்க. அவங்கள்ட்ட போய் அடிச்சு பிடிச்சு வாங்குவாங்க சில பேர். அப்படிலாம் வாங்கி அந்த குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கும் இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய லைஃப்ல நீங்க உங்களுடைய வீடு கட்டின விஷயத்தையும், உங்களுடைய திருச்சபை கட்டின விஷயத்தையும், அல்லது நீங்கள் வாங்கி வைத்து பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நிலங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது யார்கிட்ட நம்ம வாங்கணும்? சரியான கிரயம் தான் பண்ணோமா? கரெக்டாக தான் கொடுத்தோமா? நல்லா கவனிக்கணும். அவர்கள் மனம் சோறாமல், ஒருவேளை அவர்கள் மனம் வருந்தி கொடுத்தார்களா, அல்லது சந்தோஷத்தோடு அந்த நிலத்தை நமக்கு கொடுத்தார்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஒருவேளை வேற வழியே இல்லாமல் சில பேர் கொடுத்துட்டு அது சொல்லுவாங்க, அவ்வளோ ரேட்டு போயிருக்கிறோம், அன்னைக்கு என் கஷ்டத்தில் நான் கொடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன் அப்படிலாம் சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, அது பெரிய சாபம், அது பெரிய சாபம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக சாபமானார், எனவே நான் விடுதலையானேன், நான் மீட்கப்பட்டேன் அப்படிங்கிற வசனத்தை விசுவாசிச்சு, ஒருவேளை யாருக்கிட்டையாவது அப்படி அபகரிச்சு நம்ம நிலத்தை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அபகரிச்சு வீட்டை நீங்க கட்டியிருந்தீங்க அப்படின்னா, அபகரிச்சு ஒரு விவசாய நிலத்தை நீங்கள் வாங்கியிருப்பீர்களே, ஆனால் ஒருவேளை சரியான உரிய தொகையை அவர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா யோபு புஸ்தகத்தில் அழகா எழுதியிருக்கு 24:1, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? சர்வ வல்லவருடைய காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர்கள் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதுன சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு
பட்சிக்கிறார்கள். பலாத்காரமாய் வாங்கின சொத்து, பலாத்காரமாய் வாங்கின நிலம் அல்லது எல்லைக்குறியை மாற்றி போட்டு நாம் வாங்கி வைத்திருக்கிற இடங்கள் அல்லது வீடுகள் அல்லது நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும் அது சாபம். அதனால தான் லூக்கா 19 சகை சொல்லுவார், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் நாளத்திரையாய் திரும்ப தருகிறேன். ஆண்டவர் சொல்வார், இப்பொழுது இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டது உண்மை. ஆனால் அதே நேரம் நம்ம புறவாகி நம் தேவனிடத்தில் மனம் வருந்தி, ஆண்டவரே நான் அந்த தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் மன்னிச்சுங்கன்னு சொல்லி யாரை வஞ்சிச்சிங்களோ, யார்கிட்ட புடுங்குனீங்களோ, யார்கிட்ட பட்சிச்சிங்களோ அவங்கள்ட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகி அந்த காரியத்தை நீங்கள் விலைக்கிரயத்தை செலுத்தி விடுங்கள். நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லைக்குறியை மாற்றுவது சாபம். அதை நாம் சரி செய்ய வேண்டுமானால் அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். கலாத்தியர் 3:13-14 விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.